ஹலோ, இன்றைக்குள்ள லன்ச் என்னென்னு பார்க்கலாமா? ஒரு கோதுமை தோசை. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சொல்கிறேன். நான் ஃபுட்டு டிஸ்ப்ளே மட்டும் பண்ணாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த கோதுமை தோசையில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது. இது பிளட் சுகரை கம்மி பண்ணுறதுக்கு உதவும், வெயிட் லாஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணும். வெந்தயக்கீரையில் உருளைக்கிழங்கு போட்டு பண்ணது. வெந்தயக்கீரையும் பிளட் சுகரை நல்லா கம்மி பண்ணும். இது தனியாக சாப்பிட்டா ரொம்ப கசப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டு செய்திருக்கேன். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணும்போது இதில் இருக்கிற கசப்பு, இந்த உருளைக்கிழங்கோட இதில் கார்போஹைட்ரேட், இந்த ஸ்டார்ச், இது எல்லாமே கலந்து ஒரு புது விதமான டேஸ்ட் கொடுக்கும். கசப்பு அவ்வளோக்கு தெரியாது. இது உருளைக்கிழங்கு போட்டாலுமே அது பிளட் சுகரை வந்துட்டு நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கும். இதில் இருக்கிற நார் சத்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது பிளட் ப்ரெஷரை குறைக்கும். அப்புறம் நரம்பு சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது குறைக்கும். இதில் கால்சியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால எலும்புகளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இந்த உருளைக்கிழங்குல நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு விட்டமின் சியும் ஜாஸ்தி இருக்குது உருளைக்கிழங்குல. இது ஸ்கின் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, ஹார்ட் ஹெல்த்துக்கும் நல்லது. ஹார்ட் ஹெல்த்துக்கு எப்படி உருளைக்கிழங்கு நல்லதுன்னு ஷாக் ஆகிடாதீங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு சாப்பிடும்போது நமக்கு வந்துட்டு அளவாக சாப்பிடும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே சமயம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது தான் இதில் ஃபேட் அப்படியே நம்ம உடம்புல வந்துட்டு ஜாஸ்தி பண்ணி விட்டுரும். அப்போ ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வரும். நம்ம வேக வச்சு இந்த கிழங்கு சாப்பிட்டாலுமே அளவோடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வெண்டைக்காய் சாம்பார். வெண்டைக்காயில் வந்துட்டு நிறைய நார் சத்து இருக்குது, அப்புறம் விட்டமின்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஃபைபர்ஸ் இருக்குது. விட்டமின்ஸ் வந்து நம்ம பச்சையாக எடுத்துட்டால் தான் அந்த விட்டமின்ஸ் எல்லாம் முழுசாக நமக்கு அப்படியே கிடைக்கும். இதில் நம்ம வேக வைக்கும்போது அந்த விட்டமின்ஸ் அப்படியே கிடைக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. இதில் இருக்கிற நார் சத்து வந்துட்டு பிளட் சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும், அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். இதுவும் வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். போனுக்கு இது ரொம்ப நல்லது, நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இந்த வெண்டைக்காயில் இருக்கிற பெக்டின் வந்துட்டு கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும். சோறு, இதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. மிளகு ரசம், இதில் பூண்டும் சேர்த்து வச்சுருக்கேன், நிறைய பூண்டு, மிளகு, சீரகம். இது ஜீரண சக்தியை தூண்டும். பூண்டில் வந்துட்டு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது நேற்றுக்கு வச்ச மீன் குழம்பு. இது மதியமும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், இதோட முடிஞ்சிச்சு, மறுபடி வராது. இது பழைய குழம்பு சாப்பிடுங்க, நான் சஜஸ்ட் பண்ணல. இது மீன் குழம்புங்கிறனால எங்களுக்கு பிடிக்குங்கிறனால எடுத்துக்கிறேன். ஆனால் பழசு நம்ம சூடு பண்ணி சாப்பிடும்போது ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் பெட்டர் அவாய்ட் பண்ணிக்கலாம், பழசு சாப்பிட வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, அதாவது நான் கொடுக்குற டிப்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.